திறமை, பலவீனம் போன்றவற்றை அறியும் பொருட்டு தற்காப்புக்கு கையில் கம்பினை வைத்துக் கொண்டு நின்றார். அதே நேரத்தில் வேம்பன் குரு வணக்கம் என்ற சம்பிரதாயத்தை எல்லாம் விட்டுவிட்டு அலட்சியம் நோக்குடன் எடுத்த எடுப்பிலேயே கம்பினை சுழற்றி கொண்டே தீர்த்தகிரியை அடித்து நொறுக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவரை நோக்கி மேலேறி வந்தான். தீர்த்தகிரியோ குரு வணக்கம் செலுத்தினார். அதை கூட பொறுக்க முடியாத வேம்பன் பலவித அடிகளை கொண்டு தீர்த்தகிரி மேலே தாக்குதலை தொடங்கினான். எதிர்த்தாக்குதலை தொடுக்காமல் அனைத்து வகை அடிகளையும் நின்ற இடத்திலேயே தடுத்து கொண்டு நின்றார் தீர்த்தகிரி. வீடு கட்டி பல்வேறு அடிகளால் தாக்குதல் நடத்துகின்ற திறமை சாதாரண திறமையாக தெரியவில்லை. மிகவும் சிரமப்பட்டே தீர்த்தகிரி அந்த அடிகளை தடுக்க வேண்டியதாயிற்று. ஒரு வெறித்தனமான, மூர்க்கத்தனமான, மிருகத்தனமான சக்தி வேம்பனிடமிருந்து வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? ஏன் இத்தகைய சக்திகளை எல்லாம் வீணாக்குகிறான்? எதிராளியை வம்புக்கு இழுத்து அவனை தாக்க வைத்த பின்பு திரும்ப தாக்குடா, அப்போதுதான் எதிராளியை வெல்ல முடியும் என்று படிச்சு பாடம் சொன்னோமே, அவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் அனாவசியமாக இப்படி சோர்ந்து போகிறானே, நாம் ஊக்க மருந்து கொடுத்தும் எந்த பயனும் இல்லையே, இவனும் சுக்ராஜி போல தோற்று விடுவான் போலிருக்கு என்று சூழ்ச்சிக்காரர்களான கட்டண்ணாவும் வெட்டண்ணாவும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். ஓரளவிற்கு வேம்பன் தன் சக்தியெல்லாம் இழந்து விட்டான், அதன் மூலம் சோர்ந்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட தீர்த்தகிரி வீடு கட்டி ஒவ்வொரு அடியாக மாற்றி மாற்றி அடித்து அவனை கதிகலங்க வைத்தார். அவனுடைய ஒவ்வொரு உறுப்பிலும் இதற்கு மேல் அடித்தால் அந்த உறுப்பு ஊனம்தான் என்பதனை உணரும் வகையில் காட்டினார். இங்கே அடித்தால் ஆளே காலி என்பதையும் தன் கம்பால் அடையாளம் வைத்து காட்டினார். அவன் கம்பை தன் கம்பால் அடித்து உடைத்தார். கையில் கம்பு இல்லாமல் நிராயுதபாணியாக இருந்த வேம்பன் கையெடுத்து கும்பிட்டு தோற்றுவிட்டேன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டான். நான் உங்களுடன் போட்டி ஜெயிக்க முடியாது என்று முதலிலேயே சொன்ன போதிலும் எனக்கு 1000 வெள்ளிப்பணம் கொடுப்பதோடு போட்டியில் வெற்றி பெற போதை ஏற வெளிநாட்டு சரக்கையும் சாப்பிட கொடுத்தனர். அத்தோடு ஆங்கிலேயரை எதிர்த்து வரும் தீர்த்தகிரியை நீ ஒழித்து கட்டிவிட்டால் உனக்கு ஆங்கில ஆட்சியில் பதவி தருகிறோம் என்று சொல்லி வெட்டண்ணாவும் கட்டண்ணாவும் ஆசை காட்டினார்கள். அதனால் தான் நான் உங்களுடன் போட்டி போட வந்தேன் என்று சொல்லி நம்மை மாட்ட வைத்து விடுவானோ என்று கட்டண்ணாவும் வெட்டண்ணாவும் பயந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது போல் வேம்பன் அவர்களை காட்டி கொடுக்கவில்லை. அபயம் என்று சொன்ன வேம்பன் அடிபடவும் இல்லை. பதிலாக தீர்த்தகிரி கம்பினை கீழே போட்டுவிட்டு வேம்பனுடன் கைகுலுக்கினார். அதை கண்ட கூட்டத்தினர் ஆரவாரத்துடன் கைதட்டி மாவீரன் தீர்த்தகிரி வாழ்க என்று விண்ணதிர வாழ்த்து